டேய் நீ இங்க இருக்கிறியா? நான் பிளாட்ஃபார்மா போய் சாப்பாடு விக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கிறேன். ஏன் மச்சான் ட்ரெயின் லேட்னா ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? அட்லீஸ்ட் ஒரு SMS. பை சிவா. பை பை. பை. டேய் யாருடா அந்த பாய்? டேய் மச்சி டேய் தம்முன தாக்குறா. விட்டு 1 நேரம் ஆகுது. இன்னும் நக்கலா? நான் இன்னமும் கேட்டுட்டு இருக்கிறேன். நீ சம்மந்தமே இல்லாம தம் பத்த வச்சுட்டு இருக்கிற. யார் மச்சான்? ஃபிகர். டேய் இதெல்லாம் ஓவரா மச்சான். கோயம்புத்தூர்ல மெட்ராஸுக்கு 8 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள கோச்சே ரொம்ப அளவுக்கு பிட்டுகளை போட்டு குப்பையாக்கி வச்சிருக்க போல. என்ன ஃபிகரை கட் பண்ணிட்டியா? என்ன இவ்வளவு லோக்கலா பேசுற? லோக்கலா? அவ வந்து ஏர் ஹோஸ்டஸ் தான். பேர் சக்தி. மச்சான் ஏரோஸ்டஸா? இந்த ஃப்ளைட்ல எல்லாம் மீந்து போன ஃபாரின் சரக்குலாம் பிளாக்ல விப்பாங்க. அவளுக்கு தானே? சரக்கு கடைக்கு இன்ட்ரோ குடுறா. மச்சான் இன்ட்ரோ குடுறா. அதெல்லாம் உனக்கு ஒத்து வராது மாமா. She speak only English. Hey, I know English. Baba Black Sheep away any wool. உனக்கு தான் தெரியும்ல. நம்ம இந்த பொண்ணுங்க ஏரியால கொஞ்சம் வீக். சாப்பாட்டுன்னு 7 எதுக்கு மாம்புன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தா. அவளா வந்து நீங்க மிலிட்டரி மேன் தானே அப்படின்னு சொன்னா. என்ன சொன்னாலும் நம்புறா மச்சி. தம் அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புறா. தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புறா. அதை விட மிலிட்டரி லைஃப் பத்தி சொல்லி ஓவர் எமோஷனல் ஆகி ஒரே ஃபீலிங். யூ நோ டுமாரோ டேட்டிங். பேர்ச்சம்பழமா? Yeah, Machi, yeah. Why? I don't know why. All the figures following my. Oh, I am real rich feeling. You are poor feeling. Hey. Oh my God. ட்ரீட் வைடா. Why? ஏரோஸ்டஸ்க்கே கொக்கி போட்டுருக்கல அதுக்கு தான். Oh my God. ட்ரீட் வைடா. ட்ரீட் வைடா. ட்ரீட் வைடா. ட்ரீட் வைடா. Okay. Why back burning? Come. ஜெஸ் முட்டவே மாட்டேது. ஒன் நிமிட் மச்சான். என்னடா பண்ற? இதுக்கெல்லாம் சேர்த்தானே காசு வாங்குறானுங்க. மச்சி போடு தண்ணி இல்லாத நேரத்தில் உதவும். மச்சி கோக் பாட்டில். அது தப்பு. சாரி மச்சி. அங்கே பாரு அந்த போண்டாவா என்ன மினி பீரை வாங்கி வச்சுன்னு பாரியா சிங்கப்படுத்துறான். அவனை மண்டே போடுறான். எப்படி நானெல்லாம் ஒரு குடிகாரன் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ. ஏய் யாரு? என்ன பண்ற? டென்ஷனா இருக்கு. தண்ணி அடிச்சிட்டு இருக்க. டேய் நீ அடிக்கிறதுக்கு பேர் தண்ணினா அப்ப நாங்க அடிக்கிறதுக்கு பேர் டென்ஷன். அசிங்கப்படுத்துறான் மச்சான் உன்னை. நீ எல்லாம் இந்த பீரை ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பேக்ல ஊத்தி போய் குடிச்சாண்டா. நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. உனக்கு தான் தெரியல. கண்ணு எதிர்ப்பு புகழ் நான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. சரி. நான் லவ் ஃபெயிலியரா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நாங்கெல்லாம் ஸ்மெல் பண்ற டாக ஃபேஸ பார்த்து கண்டுபிடிப்போம். ரியாக்ஷன் கொடுக்காம பிரச்சனையை சொல்றேன். சார் நான் ஒரு முஸ்லிம் பொண்ணை லவ் பண்றேன் சார். பிரியாணிக்கு ஆசைப்பட்டு லவ் பண்ணியிருப்பேன். அதுக்காக மட்டும் இல்லை சார், அந்த பொண்ணோட மனசே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் 2 வீட்லேயும் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்னத்தான் கல்யாணம் பண்ணி தீருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா சார். ஒத்த காலில் நிற்கிறா. சரி இங்க பாரு. இங்க பாரு. என் கண்ணை நல்லா பாரு. எதுக்கு சார்? எல்லாம் ஒரு காரணமா தான். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. இது கமல் சொன்னது. பழசு. நாம வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம், தப்பே இல்லை. இது புதுசு. நம்ம தலை சொன்னது. நீ என்ன பண்ற? நம்ம தலை சொன்னதே நீ ஃபாலோ பண்ணு. ஏன்னா இருக்கிற ஒரு லைஃபை நீ நல்லா என்ஜாய் பண்ணும். அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி? ஒரே வெட்டு. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. கிரேட் குரு. எஸ், டுடேஸ் மை டே. யூ ஆர் கிரேட் குரு. இது என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நல்ல வேலைக்கு இருட்டா தன்னோட வாழ்க்கையில டார்ச் அடிச்சீங்க. தேங்க்ஸ் குரு. ஆக்சுவலா நான் உங்களோட டச் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், லேண்ட்லைன் நம்பர் தான் கூட கொடுங்க. அட பாவீங்களா, என்னோட மினி பீரை காணோம். பாவி பசங்க சைட் டிஷ் அமுக்கிட்டானுங்களா? எச்ச சிகரெட்டிங் கூட எடுத்துருக்கானுங்க. குரு இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டீங்களா குரு? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கரெக்டா வருவேன்டா. குரு இஸ் கிரேட். ஹலோ சொல்லுங்க. ஐயோ என்னால நம்பவே முடியலங்க. லைன் கிடைச்சிருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். அம்மா சீக்கிரம் வாமா, லைன் கிடைச்சிருக்கு. சீக்கிரம் வா. என்னடி? ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க மேடம். கிடைச்சிச்சா? என்னங்க பேசுங்கம்மா. ஏய் நீ பேசுங்கம்மா. ஹலோ நான் வந்து இப்ப விஜி பேசுறேன் இல்லையா, அவங்க அம்மா. என் பேர் கல்யாணிங்க. எனக்கு
இல்ல வைஃப் ஹவுஸ் வேலைக்கு போல. எனக்கு 2 பசங்க. பெரியவன் பேரு சிவா. என்ன பண்றாரு? இல்ல +2 2 தடவை. ஆனா அவன் சல்மான் கான் மாதிரி வெள்ளையா என்ன மாதிரி ரொம்ப அழகா இருப்பான். என் பொண்ணு பேரு விஜி. பிஎஸ்சி. ஆனா என் வீட்டுக்கார மாதிரி சுமாரா இருப்பான். இல்ல ரொம்ப சின்ன வயசுல என்ன கட்டி கொடுத்துட்டாங்க. நான் பாட மாட்டேங்க. குரல் அழகா இருக்கா? ஐயோ பாடுறா. நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? டிப்ஸா? டிப்ஸ் என்ன சொல்றீங்க? ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியே ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு டிப்ஸ் என்ன சொல்லட்டா? போதும் குடுங்கம்மா. ஒரு நிமிஷம் இரு. என்னதான் கேக்குறாங்க? அதாங்க இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, நம்ம சுத்தி உடைப்போமே, அது வந்து காலையில ஒரு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு. ஹலோ, சொல்றதுக்குள்ள என்னத்த சொல்றது? சும்மா காலங்காத்தால நை நைன்னு ஏதா நல்ல பாட்டா போட்டு போனவே. என்னடா ஏடா போன் கட் பண்ண? அப்படிதான் கட் பண்ணாது. என்ன போ? இவனடா நீ? இவன நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா சொல்லுங்கம்மா. என்ன டேய் கோயம்புத்தூர்ல எந்திருக்க வேண்டியதானே? ஏடா வந்த? ஏய் எதுக்கு ஓவரா பேசுற? கோயம்புத்தூர்ல இருந்து நான் இங்க வந்திருக்கேன். என்ன கண்டுக்காம நீ போன் பேசிட்டு இருக்க. அது என்னடி என்னை விட உனக்கு போன் ரொம்ப முக்கியமா? கேட்ட மாத்தியா அவன் தான் உனக்கு அண்ணன் தெரியுதா? வாண்டுகள் அங்க வெயிட் பண்ணதுக்கு ஒழுங்கா போய் டியூஷன் சொல்லி கொடு. பா பொண்ணு பாத்துக்கறேன்டா. இவதான் பாத்துக்க போறா. டேய் மா ரொம்ப ஓவரா பேசுறா அவ. இருடா. இத பாரு, சல்மான் கான் மாதிரி இருக்கு. நீ இப்பதான் அவகிட்ட சொன்ன, அதுக்குள்ள கண்ணெல்லாம் மஞ்ச பூத்து போச்சு. ஏன்டா டேய்? அது ஒண்ணுலமா. என்ன ஒண்ணு இல்ல, இப்படி திருப்பி இப்படி பார்க்கலாம். ஒண்ணுலமா. டேய் குளிச்சிட்டு வா. சரி. இட்லியும் சட்னியும் வச்சிருக்கேன், குளிச்சிட்டு சீக்கிரம் வா. 7 into 2 equal to 14. ஹலோ. ஹாய். அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன மச்சான் ரொம்ப நேரம் ஆளே காணோம்? ஒண்ணுல மாமா, நான் கோயம்புத்தூர் ஒரு வேலையா போயிருந்தேனா, வரும்போது ட்ரெயின்ல சூப்பர் ஃபிகர் ஒன்னு பார்த்தேன். அடியா? அவ பேர் என்ன மச்சான்? பேர் தானே சக்தி. அவ என்ன பண்றா மச்சான்? அவ வந்து ஏரோஸ்ட்ரஸ். நேரம் பறந்துன்னு இருப்பா. பாக்குறதுக்கு எப்படி இருப்பா மச்சான்? பாக்குறதுக்கு அது நான் எப்படி சொல்லுவேன்? தலையோகாரு. இதுக்கு முன்னாடி நான் ஐஸ்வர்யா ராய நேர்ல பார்த்ததில்ல. இனிமேல் பார்க்கவும் மாட்டேன். ஏன் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது இல்ல மாமா, அவன் வந்து ஐஸ்வர்யா ராயோட 100% அழகு. சரிப்பா, ஒரு 50% பா. அட பாவீங்களா, ஒரு 5% அழகா இருப்பாப்பா. நீ கிளாஸ்மேட் அனிதா தான அழகு நீ சொன்ன? அது போன மாசம். இனிமே அவன் நமக்கு தேவையில்லை. அவளை வீட்டு பக்கம்லாம் வருவானான்னு சொல்லு. ஓகே? டேய் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதோ பொண்ணு காதுல விழுந்துச்சு. அது ஒண்ணும் இல்லம்மா, இவன் ட்ரெயின்ல வரும்போது ஏதோ சக்தின்னு ஒரு பொண்ண ஃப்ரெண்ட் புடிச்சிட்டானா, ஓவரா அழுத்திக்கிறான். டேய் யாரா அந்த பொண்ணு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அட மணி நாவுது 10 மணி. ஓ ஷிட், நான் ஒரு சக்தி வர மீட் பண்ணோம். என்னோட ப்ளூ ஜீன்ஸ் பிளாக் ஷர்ட் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிரேன். பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நானும் உன் கூட வருவேன். அப்படி என்ன அவ என் ஃப்ரெண்ட் அனிதா விட பெரிய அழகே நான் பாத்துறேன். டேய் நாங்களும் கூட வரட்டா, ரொம்ப போர் அடிக்குதுடா. டேய் ப்ளீஸ் டா. டேய் நம்ம வண்டலூர் ஜூக்கு பிக்னிக்கா போறோம். ஐயோ டேய் ப்ளீஸ் டா. டேய் சிவா. இருங்க. ஆனா அங்க வந்து இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஐயோ அப்படிலாம் பண்ண மாட்டேடா சிவா. டேய் தங்கமே வந்து சொல்லுங்க. மெட்டன் குஸ்காவா கழட்டி உள்ளான்னு நினைச்சா கரெக்டா வந்து நிக்கிறானே. எத்தனை தடவை ஃபிகரை பார்க்க போகும்போதெல்லாம் என்ன கைட்டி விட்டுருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஹாய் மச்சான். என்னடா இங்க? அது திருப்பதியில மொட்டை அடிக்கிறதுக்கு இங்க டோக்கன் தர சொன்னாங்க. அதான் வந்தேன். பார்த்தா நீ வந்து நிக்கிற. வாட் எ கோஇன்சிடென்ட். டேய் விவேக், நீ என்ன இங்க இருக்க? மொட்டைக்கு டோக்கன். வாங்க உள்ள போலாம். கம் ஆன். மச்சான், என்னடா அம்மா தங்கச்சி எல்லாம் கூட்டு வந்திருக்கிற? ஆனா நம்ம கண்ட்ரிலேயே ஃபிகரை கரெக்ட் பண்ண ஃபேமிலியோட வந்த முதல் ஆள் நீதான்டா. கிரேட் மச்சான். ரொம்ப அழகா இருக்குமா? அங்க போய் பொம்மை கிட்ட போய் புடவை வேலை என்னன்னு கேட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனுப்பு. அங்க போய் உட்காரு. போங்க. டீசன்ட் இல்ல போங்க. இங்க எல்லாம் கொஞ்சமா டீசன்ட் இருக்கா? எங்க வந்து பாதட்ரா வாடி. கேன் ப்ளீஸ் கால். இப்போ எதுக்கு நீ அது காலை கேக்குற? சக்தி இருக்காங்களாமா? சக்தி சிவா வந்திருக்கான் பாரு. நீங்க சிவா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. அம்மா, அந்த பொண்ணு ஐஸ்வர்யா விட அழகா இருப்பான்னு இவன் சொன்னா. அப்புறம் எப்படிமா அந்த பொண்ணு இந்த மூஞ்சிக்கு வந்து? ஏய் என் புள்ள மூஞ்சிக்கு என்னடி குறை போட்டேனோ? ஐயோ அட பாவி, என்னடா போறாம இவளுக்கு. ஐயோ சரி உட்காருமா. அந்த இடத்துல இங்கிலீஷ் புக்கு பொம்மை தானே பாக்குற.
surprise. I can't believe this. How are you? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you. This is my mummy. This is my daddy. Oh, I'm sorry. This is my sister. Hello. மச்சான் என்ன சொல்றான்? மச்சான் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க This is my கேட்டாங்க. friend. ஏய் You look very beautiful. You very nice. Very pretty. Very nice dress. And you work very big office. Oh my God. டேய் பண்றான் இவன்? என்னாச்சு உனக்கு? அண்ணா நீ பாட்டு இந்த 5ஆம் கிளாஸ் பையன் மாதிரி ஒப்பிச்சின்னு இருக்கிற. பாதி ராத்திரில வேலைக்கு போயிட்டு வராதரான்னு எத்தனை சொல்லியிருப்பேன். கேட்டாதானே முனீஸ்வரா. வா உட்காரு. ஃபிகர் வர நேரத்துல பேய் அறிஞ்ச மாதிரி இரு. தண்ணி எடுத்து குடி. அம்மா டேய் என்ன மச்சான் ஜுராசிக் பார்க் மாதிரி தண்ணி ஆடுது. டைனோசர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா சொல்ற? இங்க எப்பறா டைனோசர் வரும்? அப்போ பூகம்பமா இருக்கும். எல்லாரும் குப்புறப்படுங்க. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி போங்க. இது ஒரு பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் தாக்க தயாரா இருங்க. ஆரி சிவா அங்க வெயிட் பண்றாங்க. டேய் சக்தியை காட்டுறன்னு கூப்பிட்டு வந்து சகிலாவை காட்டுற. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். ஆனா உனக்கு ஒவ்வொரு ஃபீலிங்டா. இதை தூக்கிட்டு எப்படி ஃப்ளைட் பறக்குது? ഞാനാണ് ശക്തി. നിങ്ങളാരാ? മനസ്സിലായില്ലല്ലോ. ഓ മാട്രിമോണിയലിന് കല്യാണത്തിനെ കുറിച്ച് അപ്ലൈ ചെയ്തിരുന്നല്ലോ. ஆசீர்வாதா ஆசீர்வாதா இருக்கிற ஒரு உண்மை தரும். ஆசீர்வாதா ஆசீர்வா. அவங்க தான் சக்தின்னு சொல்றாங்கலடா. உனக்கு தான் அப்ளை பண்ணிருந்தாங்களாமே. என்னன்னு கேளு. ஏமா தயவு செய்து குட்டே குழப்பாதமா எதுக்கு நான் பேசிக்கிறேமா? എന്നെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് അറിയില്ല. എന്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഒന്ന് മനസ്സിലാക്കണം. பேக்ல ஏதோ கிரவுண்ட் இருக்குதா? என்ன ரெண்டு கேள் வாங்கி போடலாம். நான் இவங்களை எங்கேயும் பார்த்திருக்கேன். உங்க பேர் ஷக்கிலா தானே? ஏய் இல்ல, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்கு. என் பேரு சக்தி. ஆனா நான் சிவா இல்லைங்க. நான் சிவா இல்ல. எப்பறா நீ சிவால? இவன் பேர் சிவா தான். அவங்க தான் சக்தின்னு சொல்றாங்கல. அம்மா என்னம்மா நீ? நான் பேசிட்டு இருக்கேன். நடுவுல அல்ல, நான் என்ன சொல்லுவேன்? நீங்க எதுவும் சொல்லாங்க. நான் சிவாங்க. நீங்க சக்தியான வேற சக்தி. உங்களுக்கு வேற சக்தி கிடைப்பா. வேற சிவா கிடைப்பா. இல்லைங்க நான் ட்ரெயின்ல வந்தேனா அங்க சக்தி. நீங்க இல்லைங்க. நீங்க இல்ல. நீங்க போங்களே. மடியம்மா ரொம்ப பெடாத்றான். என்னமோ தெரியல. அவன் வந்த விஷயம் வேற. பொண்ணு மாறி போச்சு. வேற ஆளை பார்க்க வந்திருக்கான். அதான் தப்பா எடுத்துக்காதீங்க. மன்னிச்சிருக்கேன். நீங்க போங்க. போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு. ஏய் வள்ளி ஃபிகர்ரா. அண்ணா, அவங்க ஐஸ்வர்யா ராய் விட 100 மடங்கு அழகுதான். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ். சும்மா இரு. டேய் எனக்கு சிரிப்பு வரல. எனக்கு சிரிப்பு வரல. டேய் இன்னைக்கு உனக்கு 1008 வேலை விட்டு காலங்கத்துல வீட்டுக்கு போடி. வீட்டுக்கு போ. ஆல் தி பெஸ்ட். ஐயோ மச்சான் வாழ்க்கைன்றது ஒரு வட்டன்னு இளைய தளபதி சொல்லியிருக்காரு. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீ ஆப்பு வச்சியே, உனக்கே ஒரு பொண்ணு வச்சா பத்தியா? நான் தான் மச்சான் எல்லாரும் இது வரைக்கும் என் லைஃப்ல அப்படிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னைய கலாய்ச்சிட்டா? எக்ஸ்கியூஸ் மீ. ஒவ்வொரு பேசஞ்சரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே நாங்க சகிச்சுக்கணும். அதுல கூட ஒரு விதமான சந்தோஷமும் திருப்தியும் இருக்கு. லைஃப்ல எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக போராடுறோங்கிற அந்த சின்ன நினைப்பு, அந்த ஃபீலிங், அதுதாங்க எங்களை வாழ வைக்கும். பொழுதனைக்கும் மைக் பிடிச்சி மொக்க போடுற ஆர்ஜே வேலையை பார்த்துக்கிட்டு நீ ஏரோஸ்ட்ரெஸ்ஸா? நானாவது ஆர்ஜேவா இருந்துக்கிட்டு ஏரோஸ்டஸ்னு போய் சொன்னேன். ஆனா நீ ஆஃப்டர் ஆல் ஒரு குரியர்காரனா இருந்துக்கிட்டு மிலிட்டரின்னு போய் சொன்ன பாரு. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? பாஞ்சாலியா? பத்ரகாளி? சக்தி? நீ என்னமோ பெரிய உத்தமை மாதிரி டயலாக்லாம் விட்ட. எப்படி நீ மட்டும் தான் ஃப்ராடா இல்ல உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாரும் ஃப்ராடா? எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாத. நீயும் போய் சொன்ன, நானும் போய் சொன்னேன். ஓவர். ஓகே, குட் பை. ஏய் ஏய் நில்றி. நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்கிற. நான் திமிரா? பதில் சொல்லிட்டு போடி. என்னது டியா?
எல்லாம் ஓகேடி. பொய் சொன்னேன், ஏமாத்தினேன், எல்லாம் சரி. ஆனா ஃப்ளைட் சவுண்டை வச்சே அது கிங்ஃபிஷரா கண்டுபிடிப்பேன்னு சொன்ன பத்தியா, அதை தாண்டி தாங்க முடியல. ஏய் என்ன என்ன சிரிப்பு, என்ன நக்கலா? இந்த பார், இதெல்லாம் நல்லது இல்ல. அப்புறம் சொல்லிட்டேன், நான் என்னை பத்தி எனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன். அப்புறம் ஏடா உடம்பா ஏதாயிடுச்சுன்னா அப்புறம் நீ வந்து சீன் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன ஏய் முடிஞ்சா பண்ணுடா, போடா. ஏய் 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 என்ன போற? ஏய் நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கற. என்ன மச்சான் அவ்வளோ அர்ஜென்ட்? 21 மிஸ்டு கால் கொடுத்துருக்க. அந்த பொண்ணு இல்ல ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ்ல பல்பு கொடுத்தாலே நமக்கு. நமக்கு இல்ல மச்சான், உனக்கு. கொஞ்சம் கேப் வச்சு அடிச்சிருவானுங்களே. சரி எனக்கு கண்டுபிடிச்ச மச்சி, பேரு சக்தி, ஆசையா இருக்கிறான். குல்ஃபி சும்மான் 2 ப்ரோக்ராம் பண்றான். அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் கேஸ், ஊரு கோயம்புத்தூர், ஆனா தங்கி இருக்கிறது சேத்பேட்ல. அதுவும் ஒரு ஃப்ரெண்டோட. அந்த ஃப்ரெண்ட் தான் ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ்ல ரிசப்ஷனிஸ்ட். என்னடா மச்சான், ஸ்கூல் படிக்கும் போது இவ்வளவு ஃபாஸ்டா ரைம் சொன்னது இல்ல, எப்படிடா? அப்படிதான் மச்சி. ஹலோ குட்டீஸ் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் ஆர்ஜே சக்தி. குட்டீஸ் எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? இப்போ உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, பிரைஸ் வின் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம ப்ரோகிராமோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ சொல்லுங்க, யார் இந்த குட்டி, எங்க இருந்து பேசுறீங்க? சிவாஜி த பாஸ். நான் படையப்பா பேசுறேன். ஆண்டி ஆண்டி நான் சும்மா சொன்னேன் ஆண்டி. நான் தந்தையார் பட்ட வர பேசுறேன் ஆண்டி. நான் கண்ணம்மா பேட்ட சடை பேசுறேன். வாட்? வடை சடையா? பேரு புதுசா இருக்கு. ஆமா ஆண்டி, நான் வந்து தீபாவளி அன்னைக்கு வடை சுடும்போது போனேன்னா அதனால தான் எனக்கு வடன் பேர் வச்சிட்டாங்க. நான் பொங்கல் அன்னைக்கு சடை பின்னும் போது பிறந்துட்டேன், அதான் எனக்கு சடைன்னு வச்சுட்டாங்க. சரி, நீங்க என்ன பாட்டு பாடுறீங்களா இல்ல ரைம் சொல்றீங்களா? நிலா நிலா ஓடி வா, கோட்டு சரக்கு கொஞ்சு வா, சிக்கன் 65 வெயிட், 2 பெக்கு ஊத்து, ஒரு பெக்கு எங்களுக்கு, இன்னொரு பெக்கு சக்தி ஆண்டிக்கு. நீங்க ரொம்ப மோசமான பசங்களா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ஆண்டி எங்களுக்கு மருநாயகத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க ஆண்டி. மருந்து நாயகம் ஆன் ஆண்டி ஆக்கி எங்களுக்கு ரோபோல இருந்து போனுங்க ஆண்டி. ஓகே பை. என்னாச்சு சக்தி? சக்தி ஹலோ, அரெஸ்ட் சக்தி மேடம் இருக்காங்களா? நான் டபிள்டி ஆபீசர் சிவா பேசுறேன். அட்டென்ஷன். என்ன சொன்ன? ஒண்ணும் பண்ண முடியாதுன்னல்ல. இந்த பார், பொண்ணா அடகொடகமா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்ல. அறிவு இருக்காடா உனக்கு? இப்படி குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ற லைவ் ப்ரோகிராம்ல ஏதோ சடா கிடன்ற கன்றாவி பேர்ல ஃபோன் பண்ணி கலாய்க்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பார், ஏய் இங்க பார். நிஜமா உனக்கு தில் இருந்தா நேர்ல வாடா, அதை விட்டுட்டு போன்ல. சீ. என்னது சாரியா? அதெல்லாம் அப்பவே கேட்டிருக்க வேண்டியதானே? சரி ஓகே வை மச்சி. சாரி கேக்குறடா. கேட்டா பிளவுஸும் சேர்த்து தர வேண்டியதானே மச்சான்? மச்சான் லேட்டஸ்ட் மாடலா மொபைல்? ஏண்டா? இல்ல அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க பேசுறது கேக்குது, அதான் கேட்டேன். டேய், இந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். ஹலோ சார். சொல்லுங்க சார், ஆர்ஜே சக்தி. ஆமா, நீங்க? சார் நான் சிவா சார், ப்ரொஃபஷனல் கோரியர்ஸ்ல இருந்து வரேன் சார். உள்ள வாங்க. பாத்தீங்களா சார் எவ்வளவு பெருசா இருக்கு? அவங்க கிட்ட தான் கொடுப்பேன். அவங்களை கூப்பிடுங்க. சரி, அவட்டே கொடு. சரி. இவன் தான் அந்த பத்திரகாளியோட அப்பனா? நம்பவே முடியல, ரொம்ப பலமா இருக்கான். சார் சார் உங்க வீடு சூப்பரா இருக்கு சார். நான் கட்டு வீடுப்பா. அப்படியா? இங்க என்ன பண்றீங்க? யார் உங்களை வீட்டுக்குலாம் வர சொன்னது? நீ ஏமா டென்ஷன் ஆகுற? தம்பி ஏதோ கூரியர் கொடுத்துருக்கு. என்ன கொரியர்? கொடுங்க சீக்கிரம். நீங்க கிளம்பலாம். எதுக்குப்பா கொரியர்காரங்க வீட்டுக்குள்ள விடுறீங்க? சும்மா பேசிக்கிட்டேம்மா. பேசினா அட்வான்டேஜ் எடுத்துப்பானுங்க. சரிமா, இனிமே விடல. நெக்ஸ்ட் டைம் மேடம், வாசலோட உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். உங்க ப்ரோகிராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். மொத்தத்துல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். கிளம்பு சார் கிளம்பு. சார்
மேடம் கிளம்புப்பா, ஃபுல் போ. ப்ரோகிராம் வெரி நைஸ் சரிப்பா, போ, நீ வெளிய போ, நீ உள்ள போ. நிலா ஓடி வா உள்ள போம்மா. இல்லாமல் ஓடி வா நீ இல்லாமல் இங்க இருந்து போ. உன்னை நான் உள்ளே விட்டுக்க கூடாது. சார் இந்த மாதிரி ஒரு சேரை நான் பார்த்ததே இல்லை சார். சார் எங்க சார் பிடிச்சிங்க? சூப்பரா இருக்கு சார். தம்பி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, தெரிஞ்சுக்க. சார் அதை தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏய், சார் மேஜர் சுந்தரராஜன் ஸ்டைல்ல சொல்ல போனா எல்லாத்துக்குமே லிமிட் உண்டு. There is limit for everything. புரியல? எவனோ ஒருத்த பாண்டிச்சேரியில இருந்து விஸ்கி வோட்கா ஹலோ ஹலோ ஒண்ணுங்க ராவாவே அடிக்கலாம் சார். என்னது இது எனக்கு வந்த பார்சல் இல்ல, அட்ரஸ் மாறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கா சார். ஆர்ஜே சக்தின்னு கொட்டை எழுத்துல எழுதி இருக்கு சார். இங்க பாருங்க சார், என்னன்னு கேளுங்க சார். என்னதான் நான் 12th 2 அட்டெம்ப்ட் இருந்தாலும் இங்கிலீஷ் படிக்க தெரியும் சார் எனக்கு. என்னம்மா அது? என்னால நம்பவே முடியல. நீ ஒரு பக்கம், உன் அண்ணன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வெட்டினா தான் சரியா இருக்கும். ப்ளீஸ் சத்தியமா இவனை யாருன்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு வந்த பார்சலே இல்லப்பா. இது ஏதுதான் அது? அங்கிள் உங்க பொண்ணோட சின்ன தொண்டையில இருந்து வர வாய்ஸ்க்காக என்ன மாதிரி குழந்தை மனசு உள்ள பசங்களை எல்லாம் அடிமையா இருக்காங்க சார். இப்படி தம்மு தண்ணின்னு உடம்ப கெடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நாங்கெல்லாம் எங்க சார் போறது? எனக்கே எப்படி தலை சுத்துதுன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? கேளுங்க சார், என்னன்னு கேளுங்க. சக்தி உடம்ப பாத்துக்கமா, சரியா? நான் வரேன். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அப்பா என்ன நம்புங்கப்பா. இன்னும் நீ எப்படிப்பா நான் நம்புறது? ஒருபோதும் நம்ப முடியாதுமா. முதல்ல நான் சொல்றதை கேளு. ஹே சண்டிராணி எனக்கு கப்பம் கட்டினி ஜன்ம ஜன்மமா எனக்கு கப்பம் கட்டினி. பாய். நான் சொன்னா கேளுமா, உன் நல்லது தானே சொல்றேன். ஏய் சண்டிராணி சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டினி. ஏய் ஜன்ம ஜன்மமா. அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அப்படியே படத்துக்கும் போயிடலாமே. இன்னும் 2 பாப்கார்ன் வாங்கிக்கலாமா? படம் வர நல்லா ஜாலியா ஐயோ இருக்கும். எங்க அண்ணா. உங்க அண்ணனா? சொல்லவே இல்ல. நான் அவனை கூப்பிட்டா ஏய் என்ன மனசுல பெரிய மௌன ராகம் கார்த்திக் நினைப்பா? நீ என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். சண்முகம். இந்த தடவை பாப்கார்ன் ரொம்ப சுமாரா தான் இருக்கு. சண்முகம். இந்த படத்தோட பாப்கார்ன் நல்லா இருக்கு. இவன் தான் அண்ணனா? ஆஹா, இவன் மினி பேரே மணிக்கணக்கில் அடிச்சவனாச்சே. இவன் கிட்ட மாட்டணும், அவன் மொக்க போட்டு ப்ரோக்ராமே காலி பண்ணிடுவான். எஸ்கேப். நல்லா இருக்குல்ல? ஹலோ ஏய் எங்கடா இருக்க? சக்தி, நான் சரவண பவன்ல சாம்பார் வடை சாப்பிட்டு இருக்கேன். நானும் அங்கதான் இருக்கேன். கொஞ்சம் ரைட்ல பாரு. ஷைரா, என் தங்கச்சி, இந்த பாப்கார்ன் கொஞ்சம் பத்திரமா புடி, வசமா மாட்டிட்டேன். அது சரவண பவன்ல சாம்பார் வடை சாப்பிட்டு இருந்தனா அதே ஞாபகத்தில் சொல்லிட்டேன். நீ எப்போ கோயம்புத்தூர்ல இருந்து வந்த? ஊர்ல எல்லாம் நல்ல மழையா? யாருடா அந்த பொண்ணு? அப்பா என்னடான்னா உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்காரு. நீ என்னடான்னா இங்க ஊரை சுத்திட்டு இருக்கியா? சக்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இந்த பொண்ணு லவ் பண்றேன். இவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உனக்கே நம்ம அப்பா போய் தெரியும், அவர் கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். நீ தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் சக்தி. கையில சக்தி காலு. அசிங்கமா இருக்கு. படத்துக்கு வேற நேரம் ஆகுதுடா. டேய் மொக்க சண்முகம், கிளம்புடா. என்னடா அது? லவ் பண்றேன்னு சத்தியம் தியேட்டர்ல வந்து சாதாரணமா சொல்ற, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? சாயிரா எங்க போனா? ஐயோ நான் இல்லைங்க. சக்தி, இது சாயிரா. ஹலோ சிஸ்டர், சொன்னல்ல, கும்பிட்டுக்கோ. ஹலோ. சரி நீ கிளம்பு. சக்தி, நீ தான் அப்பாட்ட சொல்லி எப்படியாவது. வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். சக்தி எப்படியாவது. சரி போ. குரு, சிசியா, தெய்வமே, தெய்வமே. என்ன குரு, அன்னைக்கு போன் நம்பரே கொடுக்காம போயிட்டேன். அது எப்படி குரு? எனக்கு ஒரு பிரச்சனைனா டான்னு வந்து நிக்கிறேன். அதெல்லாம் அப்படிதான் குரு, இளம் பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னல. ஆமா. சலாம் அலைக்கும். இருட்டாக்குற வாழ்க்கையில ஒருத்தர் டார்ச் அடிச்சாருன்னு சொன்னல, அது இவர்தான். சலாம் போட்டுக்கோ. வலைக்கும் சலாம். நீங்க டார்ச் அடிச்ச நேரம் இவருக்கு தைரியம் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சினிமா கூட்டிட்டு வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மேடம் யாரு? ஏன் சிஸ்டர் குரு. சிஸ்டர்? ஐயா சொல்லவே இல்லையே மச்சான். ஹலோ ஹலோ ஹலோ. எங்க படத்துக்கு வந்தீங்களா? அப்புறம் மச்சி அன்னைக்கு கரெக்ட்டா டைம்க்கு ஹேங் ஓவர் இல்லாம போயிட்டல, ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல?
நீங்க ரொம்ப நல்ல டைப் எனக்கு தெரியும் குரு. தெரிஞ்சுச்சா? குரு அன்னைக்கு ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்காமயே போயிட்டே குரு. அதெல்லாம் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன் தவிர வேற எதுவுமே நல்லா இருக்காது. படத்தை மிஸ் பண்ணாம கரெக்டா கிளம்பு. குரு குரு நீ அதை விடு குரு. நீ ஃபோன் ஐயோ நீ தயவு செய்து கிளம்பு. சரி, வா. ஃபிங்கர் வர கூட்டி வந்துட்டு போ போ போ. நல்ல சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி. அப்புறம் மச்சான் அவங்க அண்ணனா சொல்லவே இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. அப்படியே இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அப்படியே ஜாலியா இங்கிலீஷ் படத்துக்கு 2 டிக்கெட் வேற இருக்குது. போலாம். போலாமா? எஸ். ஏய் ஹாய் விஜய் கம் கம். என்னப்பா இவ்ளோ லேட்டா வர்றது? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? சாரியா, மவுண்ட் ரோட்ல ஒரே டிராஃபிக் ஜாம். ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்த? அதுவா, நான் தான் 2 வீலருக்கு டிரைவர் வச்சிருக்கேன்ல, தெரியாதா? 2 வீலருக்கு டிரைவரா? யாரு? தோ ஏய் தம்பி இங்க வாப்பா, இங்க வா. இவர்தான் அந்த கில்லாடி டிரைவர். என்னமா வண்டி ஓட்டுறான் தெரியுமா? சான்ஸே இல்ல. எல்லா ஷார்ட்கட்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கான்டா. டிரைவிங்ல செம்ம ஸ்மார்ட். உனக்கும் ஏதாவது அவசரம்னா சொல்லு, இவனையே ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே? எனக்கு வேணாம்பா. வா வா, ஷோக்கு டைம் ஆச்சு வா. ஆமா, இந்த டிரைவர் எங்க பிடிச்சா? அதுவா சொல்றேன். ஸ்கெட்ச் போட்டு கவுத்துட்டாலே. 2 டிக்கெட் 80 160 ரூபாய். இது என்ன பண்ணலாம் சார்? டிக்கெட் சார், டிக்கெட் சார், 80 160 ரூபாய் சார். ஸ்டூடியோ 5 சார், கார்னர் சீட் ஃப்ரெண்டே. வாங்கிக்க வேணாமா? ஹலோ சார், ஜாக்கி ஜான் மல்லிகா சார். ஸ்டூடியோ 5 சார், 2 டிக்கெட் சார். ஜோடியா வேற இருக்கீங்க சார். டேய் டேய் டிக்கெட். ச்சே டேய், அந்த பொண்ணால நீ பிளாக்ல டிக்கெட் விக்கிற நிலைமைக்கு வருவேன்னு சத்தியமா நினைச்சு பார்த்தேன். ஆனா சத்தியம் தேட்டர் வாசல்ல விக்கிறோம்னு நினைச்சு கூட பார்க்கலடா. So sad, so sad. By the way, come to the business. How much? மச்சி 80 160 ரூபாய் மச்சி. Oh, 160. This is 10,000 cut. 200. Keep the change. No problem. Okay, bye. Baby, we stuck the English. Sorry. மச்சி நானும் வரேன்டா. எதுக்கு? படம் பார்க்கதா மச்சி? ஏய், rank calculation. நாமளும் கூட எல்லாம் சேர்ந்து படம் பார்க்கறது இல்ல. Only with girls. நோ மச்சி, இங்கிலீஷ்லாம் கலக்குன்னு கலக்குற. I don't know why. இங்க வந்தாலே இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங். You know, she is I am a girlfriend and Nepali Nikki. She is a rich girl. He my friend Siva, பாவம் poor boy. Oh, hi. வணக்கம். Okay, see you. என்ன மச்சி, darling, going. அடிக்கிற வெயில்ல ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கின்னு இது வந்து this is the symbol of love மச்சி. she gift sotre cooling glass monkey gula everything. ஓசில கச்சது. Okay, after the gaja muja I give the musical. Okay, today AC theater cold place gaja gaja. Tomorrow hot place Mahabalipuram gaja gaja. Okay, 2 gaja gaja. Hey gumbal of gurkas. Hey what? Hey என்ன லாங்குவேஜ் பேசுறானுங்க? என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க? டேய் சம்பட தலையா. டேய் ஹாரி பாட்டர் வாயா. எங்கடா தள்ளிட்டு போற? டிக்கெட்ரா. அடச்சை. ஐயோ என்ன இது? ஐயோ இவனா? என்னடா சொல்லிட்டு போறா? அவன் அப்பா நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டானா, வேணா நைட் ஷோ போலான்றா. நைட் டியூட்டி நைட் ஷோவா? அது கூர்கா பொண்ணு தானே? நேபாளி நிக்கி. நாளைக்கு கூட்டு போறது கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா. நீ அடிக்கிற வெயில்ல சொட்டர் போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. உடுமச்சான், ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். இன்னைக்கு உன் கூட தான் படம் பார்க்கணும்னு காடு ரைட்டிங் இன் மை ஹெட். டேய் என்னடா இது? செவர் கட்டின மெரினா பீச்சா? எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துருக்குதுங்க. ஒன்னாவது ஸ்கிரீனை பாக்குதான்னு பாத்தியா? மச்சான் அங்க பாத்தியா உன் ஆளோட ஆளு? அவன் ரொம்ப தெளிவானவன் மச்சான். ஓடாத நல்லா படத்தை கூட்டு வந்து ஓரமா உட்கார வச்சிருக்கான். நீ எறிய பிளாக்ல டிக்கெட்டை வித்தீங்க. டேய் ஸ்கிரீனை பாத்தியா? அவன் கூட ஃபீரோட தான்டா வரான். அசிங்கமா நம்ம 2 பேர் தான் ஆம்பளைங்க வந்துருக்கிறோம். Genoss in Seeland. Das Ende einer schönen Karriere. gut. Sie waren sogar sehr gut. What? இது படம் போட்டு எவ்வளவு நேரங்க ஆகுது? Ein bisschen kurz, ne? உனக்கு நான் அசிங்கப்பட வேண்டியது. டிரைவர்ப்பா. ஐயோ முடியல. ஸ்கிரீனை கீச்சு தூக்க மாட்டேங்கடா. டேய் போடா, தள்ளி போய் உட்கார போடா. அசிங்கப்படுத்துறதுக்குன்னு போ.